ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி. ஸோ அப்படியே நிஃப்டியோட எக்ஸ்பிரியில் வந்து நவம்பர் மாதத்துக்கு வந்து ரெண்டாவது வாரத்துக்கான எக்ஸ்பிரி இது. ஸோ இதில் வந்து நிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் ஆகிக்கிங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்றதையும் சொல்லிவிடுவோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு ரொம்பவே மோசமான மார்க்கெட்னு சொல்லலாம், அதாவது இன்ட்ராடே பண்ணுறதுக்கு. ஏன்னா மார்க்கெட்டை இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் கிட்ட வந்து அப்சைடு மூவ்மெண்ட் நடந்துமே ஒரு கால் சைடு ப்ரீமியம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே வந்து மோசமான நிலையில் வந்து ஏற்றுனாங்க. அதாவது இந்தியா விக்ஸை வந்து குறைச்சி கால் சைடு பிரீமியத்தை வந்து ஏற்ற முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ இது ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்தது இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் பையிங்கில். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து குரூப்லேயே சொல்லியிருந்தோம். ஸோ குரூப்பில் என்ன சொல்லியிருந்தோன்னா, இந்த இடம் இந்த ரெசிஸ்டன் 25,630 கிட்ட வந்து 35ன்றது ரெசிஸ்டன் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துலேருந்து கரெக்டாக மார்க்கெட் ரிவர்சல் ஆனிச்சு. ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கவங்க ஒரு 10 to 15% வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கிங்க. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு நிஃப்டிக்கு வந்து மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது நிஃப்டிக்கு 25,533ன்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு நிஃப்டிக்கு. ஸோ இந்த மேஜர் சப்போர்ட்டை 15 மினிட் கேண்டில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் வெளில பண்ணிட்டாங்க பிரேக் அவுட் பண்ணி அப்படின்னும் போது ஃபர்தராக வீக் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது 25,482, செகண்ட் சப்போர்ட்டுன்னும் போது 25,400, தேர்ட் சப்போர்ட்டுன்னும் போது ப்ரீவியஸ் வந்த ஸ்விங்கு கிட்டத்தட்ட 25,317. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 15 மினிட் கேண்டில் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாக்டாக நான் வந்து இது மாதிரி ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. பிரேக் அவுட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கணும். கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு கால் சைடில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மூவ்மெண்ட்டை வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, கண்டிப்பாக நல்ல ஒரு அப்சைடு போக போகுதுன்றது தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ப்ரீமியத்தையே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா விக்ஸை வச்சு குறைச்சிட்டாங்க. ஸோ நாளையே எக்ஸ்பிரி இருக்கும் போது ரொம்பவே சேஃபாக வந்து என்ட்ரி எடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட 11:30 மணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சேஃபான ஒரு ட்ரேடை எடுத்து ப்ராஃபிட் பண்ணி முடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான், இந்த பிரேக் அவுட் வந்து நடந்ததை வந்து நீங்கள் இன்றைக்கி மறந்துடுங்க. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து வீக் ஆகும். அதே மாதிரி இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டு, அதாவது நாளைக்கு 25,615ன்றது மேஜர் ரெசிஸ்டண்ட்டு. இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுச்சுனாலும் இந்த டேவோட ஹை கிட்டத்தட்ட 25,666ன்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னும் போது ஃபர்தராக வந்து 25,749ன்றது தான் செகண்ட் ரெசிஸ்டன். தேர்ட் ரெசிஸ்டனை பொறுத்தளவுக்கு 25,831. இதெல்லாம் வந்து நிஃப்டிக்கு மேஜராக கூட ரெசிஸ்டன் அண்ட் சப்போர்ட். ஓகே, இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்க போகுது அப்படின்னும் போது எதுக்குள்ளே இருந்தால் ரேஞ்ச் பவுண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25,615க்கும் 25,533க்கும் இன்வெட்டிவில் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் ஹைலி வால்டிலிட்டியாக இருக்கும், ப்ரீமியம் மெல்ட்டிங்கும் நடக்கும் நாளைக்கு எக்ஸ்பீரியனால. ஸோ அதனால் இந்த இடத்துல ட்ராவல் ஆகும் போதோ ட்ரேட் ஆகும் போதோ வந்து நம்ம வந்து ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இதுதான் வந்து நிஃப்டிக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி வந்து டச் ஆகிருந்தது. நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 58,000ன்றது நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட். இந்த 58,000 வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து இன்றைக்கி போன ஹை கிட்டத்தட்ட 58,092ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட். இந்த ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து அப் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன் பார்த்தீங்கன்னா 58,229ன்றது செகண்ட் ரெசிஸ்டன். தேர்ட் ரெசிஸ்டன் 58,368. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு அப்சைடு போக போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மேஜராக கூட சப்போர்ட்னு பார்க்கும்போது 57,868ன்றது நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக வீக் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 57,783ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட்டு 57,645, தேர்ட் சப்போர்ட்டு 57,507. இதெல்லாம் வந்து ஃபர்தராக வீக் ஆகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. ஓகே, இப்போ நோ ட்ரேடிங் ஏரியா அப்படின்னும் போது மார்க்கெட் வந்து
வந்து கன்சால்டேஷன் ஜோன். ஸோ நம்ம காலையிலே ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் 15 மினிட்ல. இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வந்து இந்த நோ ட்ரேடிங் ஏரியாக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் எப்போல்லாம் இந்த வந்து மேஜராக கூட சப்போர்ட்டோ இல்லை மேஜராக கூட ரெசிஸ்டண்ட்டோ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் வந்து இந்த இடத்துல நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கும் போது அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதாவது 57,868க்கும் 58,000க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகும் போது அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நாளைக்கு வந்து ஹைலி வால்டலிட்டாக இருக்கும். நிஃப்டின்றது வந்து நாளைக்கு எக்ஸ்பிரி தான். ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி வால்டலிட்டாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்தீங்கனாலே இந்த இடத்துல தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுதான்றதையும் பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட் ஷோல்டர் ஒன்று வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் ஷோல்டர், இந்த இடத்துல வந்து ஹெட் வச்சிருக்காங்க. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலேருந்து ட்ராவல் திரும்புது அப்படின்னா இன்வெர்டர் ஹெட்னு சொல்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துலேருந்து ஒரு லெஃப்ட் ஷோல்டர் வச்சிருக்கு, இந்த இடத்துல ஹெட் வச்சிருக்கு. ஸோ இப்பயும் வந்து நாளைக்கு வந்து ஒரு கீழே வந்து திருப்பி வந்து ஒரு ரைட் ஷோல்டர் வச்சுது அப்படின்னா கிட்டத்தட்ட 58,229 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இன்வெர்டர் ஹெட்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 27,258 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக வீக் ஆகுது அப்படின்னா ஆக்டிவேட் சப்போர்ட்னு பார்க்கும்போது 27,201ன்றது நாளைக்கு மேஜராக சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுறதுனா 27,100ன்றது அடுத்த சப்போர்ட்டு. அதையும் பிரேக் அவுட் பண்ணுறதுனா 27,014ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து அப்சைடு போக போகுதுன்னா மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் எதுன்னு பார்க்கும்போது 27,351ன்றது நாளைக்கு மேஜராக கூட ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக அப்சைடு போக போகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்டாக 27,409 இருக்குது. செகண்ட் ரெசிஸ்டன்ட் 27,500, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 27,595. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதே மாதிரி இப்போ நோ ட்ரேடிங் ஏரியாவே பார்க்கும்போது நாளைக்கு வந்து 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதுவுமே 27,258க்கும் 27,351க்கும் இன்பிட்வீனில் நோ ட்ரேடிங் ஏரியா இருக்குது. இப்போ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் இல்லை ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணுறது இன்ட்ராடேவுக்கு சேஃபான விஷயமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகும் போது நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் அதை புக் பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து வால்டிலிட்டியும் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மந்த்லி கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் எடுக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேட்லையோ இல்லை வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கிங்க. நாளைக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து 100% ஒர்க் ஆகுன்ற மாதிரி கான்ஃபிடன்ட் லெவல் கிடையாது. ஸோ நான் கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு ஒன்லி மட்டும்தான். அதனால் வந்து சேஃபாக யூஸ் பண்ணிக்கிங்க. செபியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்ம டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம கோர்சஸ்மே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கோர்சஸ்க்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விடுவோம். ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ்மே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பிகினர் லெவலாக இருக்கட்டும், நான் ஆல்ரெடி லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கம்பைன்டு இண்டிகேட்டருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது கம்பைன்டு இண்டிகேட்டர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கம்பைன்டு இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக காமிக்கும், ப்ரிடிக்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் வால்யூம் ரெண்டுமே காமிக்கும். ஸோ இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியிலுமே காமிக்குது பாருங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எந்த இடத்துலலாம் வந்து ட்ரெண்ட் லைன் காமிக்குமோ அதெல்லாம் காமிக்கும். ஸோ இந்த கம்பைன்டு இண்டிகேட்டர் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஐடி உங்களுக்கு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனி இண்டிகேட்டரோட கோடை வந்து நம்ம சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த கம்பெனி இண்டிகேட்டர் உங்களோட ட்ரேடிங் வியூவில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.